அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். நேற்று என்ன பாடம் பார்த்தோம்? பாடம் 4 திருக்குறள் கதைகள் தொடர்ச்சி பார்த்தோம் இல்லையா? இன்றும் பாடம் 4 திருக்குறள் கதைகள் தொடர்ச்சி பார்க்கலாம். இப்போ 5வது கதை பார்க்கலாம். கதையின் தலைப்பு உண்மையான அணிகலன்கள். புத்தக பக்கம் எண் 22. உண்மையான அணிகலன்கள். முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் அமர்ந்து இளைப்பாரி கொண்டிருந்தார். முதியவர் ஒருவர் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து இருக்கார். பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார். பக்கத்து ஊருக்கு செல்வதற்காக ஒரு செல்வந்தர், பணக்காரர் அந்த வழியா வந்திருக்கார். அவர் அந்த முதியவரை பார்த்து, என்னையா, இவ்வழியே போனால் பருத்தியூர் போய் சேரலாமா? அந்த செல்வந்தர் முதியவரை பார்த்து கேட்குறார், என்னையா, இவ்வழியா போனால் பருத்தியூர் போய் சேரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். பருத்தியூர் என்பது ஒரு ஊரின் பெயர். ஓங்கிய குரலில் ஆணவத்துடன் அதற்கு அந்த முதியவர் எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். உடனே அந்த முதியவர் ஓங்கிய குரலில், ரொம்ப வேகமான குரல்ல, ஆணவத்துடன், கோபமா அதற்கு அந்த முதியவர் என்ன சொல்றார்? எனக்கு தெரியாது சொல்லி பதிலளிக்கிறார். முணுமுணுத்து கொண்டே அந்த செல்வந்தர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். உடனே அந்த செல்வந்தர் முணுமுணுத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போறார். சற்று நேரத்தில் மற்றொருவர் ஏராளமான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அங்கு வந்தார். சற்று நேரத்தில் மற்றொருவர் வரார். நிறைய ஆபரணங்கள், ஆபரணங்கிறது நிறைய நகை போட்டுக்கொண்டு அங்கு வந்தார். அவர், என்ன முதியவரே, இந்த வழியே யாரேனும் சற்று நேரத்திற்கு முன் போனார்களா? உடனே அவரும் முதியவரை பார்த்து கேட்குறார், என்ன முதியவரே, இந்த வழியா யாரேனோ சற்று நேரத்துக்கு முன் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு முதியவர் எனக்கு தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில் கூறினார். அதற்கும் அந்த முதியவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அமர்ந்தபடியே உட்கார்ந்து கொண்டே பதில் கூறினார். எனக்கு ஊரில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா? உடனே அந்த ஆபரணங்கள் அணிந்து கொண்டு வந்தார் இல்லையா, அவர் சொல்கிறார், எனக்கு எங்கள் ஊரில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது தெரியுமா? நான் கேட்கும்போது எழுந்து பதில் கூற மாட்டாயா என்று முதியவரை கடிந்து கொண்டு சென்றார் அவர். உடனே அவர் என்ன சொல்கிறார்? எங்கள் ஊரில் எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, ஆனால் நீ எழுந்து பதில் கூற மாட்டாயா என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டு கோபப்பட்டு சொல்லிட்டு போகிறார். அடுத்து 3வதாக இளைஞன் ஒருவன் அவ்வழியே வந்து முதியவரிடம், ஐயா வணக்கம், நான் வழி தவறி இங்கே வந்துவிட்டேன். எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு அருள் கூர்ந்து வழி கூறுங்கள் என்றான். உடனே 2 பேர் வந்து அந்த முதியவர்கிட்ட வழி கேட்டாங்க. அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து 3வதா ஒரு இளைஞன், சின்ன பையன் வரான். ஐயா, நான் வழி தவறி வந்துட்டேன், எனக்கு பருத்தியூர் செல்வதற்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதியவரும் உரிய வழியை கூறினார். ஐயா, தங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டான் அந்த இளைஞன். முதியவரும் அந்த பையனுக்கு வழியை சொல்கிறாரு. வழியை சொன்னதுனால அந்த பையன் என்ன சொல்கிறான்? ஐயா, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு அந்த முதியவர் வேண்டாம் என மறுத்து கூறினார். பின்னர் இதுவரை அங்கு நடந்ததை கூறி, தம்பி, நாம் எவ்வளவுதான் செல்வ செழிப்புடன் இருந்தாலும் பணிவுடைமையே நமக்கு சிறந்த பண்பு என்று கூறி அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பினார். உடனே இளைஞன்ட்ட, வேண்டாம், எனக்கு உதவிலாம் வேண்டாம், இதுவரை நடந்ததை எல்லாத்தையும் அந்த இளைஞன்கிட்ட சொல்கிறார். தம்பி, செல்வ செழிப்புடன் இருந்தாலும் நம்மக்கிட்ட பணிவுடைமை தான் நமக்கு சிறந்த பண்பு என்று சொல்லி அந்த இளைஞனை வாழ்த்தி அனுப்பினார். அடுத்து குறள் பார்க்கலாம் வாங்க. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல
மற்ற பிற. மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன், விரல் வைத்து கவனிங்க. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. விளக்கம். பணிவு உடையவராகவும் இனிமையான சொற்கள் பேசுபவராகவும் இருப்பதே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன். மற்றவை எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா. இப்போ இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம்? மூத்தோரிடம் மரியாதையாகவும் பணிவுடனும் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு சிறந்தது என்பதை தெரிந்து கொண்டோம் இல்லையா? அடுத்து புத்தக பயிற்சி பார்க்கலாம் வாங்க. புத்தக பக்கம் எண் 23. சரியான விடையை தெரிவு செய்வோமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா? 1. ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல். அ உலகம், ஆ வையகம், இ புவி, ஈ மலை. பாருங்க, உலகம், வையகம், புவி இது மூன்றுமே ஞாலம் என்பதன் பொருள். அப்போ பொருந்தாத சொல் ஈ மலை. மலை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. 2. கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது. அ அறம், ஆ தீமை, இ கொடை, ஈ ஈகை. அறம்னா தர்மம், கொடைனா பிறருக்கு கொடுத்து உதவுதல், ஈகைனா பிறருக்கு கொடுத்து உதவுதல். அப்போ மூன்றுமே ஒரே பொருள். இப்போ மாறுபட்ட பொருள் தருவது ஆ தீமை. தீமை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து 3. என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல். என்பு என்பதன் பொருள் நம்ம பாடலில் பார்த்தோம் இல்லையா? அ முகம், ஆ எலும்பு, இ கை, ஈ கால். இப்போ என்பு இச்சொல்லிற்கு பொருத்தமான சொல் ஆ எலும்பு. எலும்பு எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து 4. நல்ல கூட்டல் செயல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. அ நல்ல செயல், ஆ நல் செயல், இ நற்செயல், ஈ நல்ல செயல். சரியான விடை இ நற்செயல். நல்ல கூட்டல் செயல் என்பதை சேர்த்து நற்செயல் என்பது சொல்ல வேண்டும். கோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. 5. இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இப்போ இன்சொல் என்பதை பிரிக்கணும். இன்சொல்னாலே இனிமையான சொல். அ இனிமை கூட்டல் சொல், ஆ இன் கூட்டல் சொல், இ இன்மை கூட்டல் சொல், இ இனிமை கூட்டல் செல். சரியான விடை அ இனிமை கூட்டல் சொல். விடை எடுத்து கோட்டில் எழுதிக்கோங்க. அடுத்து குறட்பாக்களில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. புத்தக பக்கம் எண் 24. இப்போ நம்ம திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? அந்த குறளில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஒன்று பாருங்க, பணி உடையன் அணியல்ல. இதில் 2ஆம் எழுத்து என்ன? நீ நீ. இப்போ 2ஆம் எழுத்து ஒன்று போல் இருக்கு. அடுத்தது பாருங்க, என்பி அன்பி. 2ஆம் எழுத்து என்ன? இன். இப்போ 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ளது. அடுத்து முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இப்போ நமக்கு முறை மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்தி எழுதணும். நமக்கு மொத்தம் திருக்குறளில் 7 சீர் இருக்கும். முதல் வரியில் 4 சீர் இருக்கும், 2ஆவது வரியில் 3 சீர் இருக்கும். நாம் இந்த சீர்களை நாம் வரிசைப்படுத்தி எழுதணும். பாருங்க, 1. இன்சொலன் பணிவுடையன் ஒருவர்க்கு ஆதல் பிற மற்றும் அணியல்ல. இப்போ மாறி மாறி கொடுத்துருக்காங்க, இதை முறைப்படுத்தி எழுதலாம் வாங்க. பணிவுடையன் இன்சொலன் ஆதல்
ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. அடுத்து இரண்டாவது. தகவிலர் தக்கார் அவரவர் என்பது படும் எச்சத்தார் காணப். இப்போ முறைப்படுத்தி எழுதலாம் வாங்க. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அடுத்து பாடி மகிழ்வோம். பாடி மகிழ்வோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நாப்பிரள் பயிற்சி, நம்மளுடைய நாக்குடைய பயிற்சிக்காக தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. வாங்க பாடலாம். நான் படிக்கிறேன், நீங்கள் விரல் வைத்து கவனிங்க. என் கூடவே பாடி மகிழுங்க. கடலோரத்தில் அலை உருளுது பிறழுது, தத்தளிக்குது தாளம் போடுது. இதில் பாருங்க, உருளுது பிறழுது தத்தளிக்குது போடுது. தூ ஊங்கிற ஒளியில் முடிந்திருக்கு. அடுத்து கொக்கு நெட்ட கொக்கு நெட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. பாருங்க, நெட்ட நெட்ட இட்ட முட்டை கட்ட முட்டை. இப்போ இது நாப்பிரள் பயிற்சிக்காக கொடுத்த பாடல். இழந்த பழத்திற்கு ஆசைப்பட்ட குழந்தை வாழைப்பழம் தின்றது. இதில் பாருங்க, ழங்கிற எழுத்து இருக்கிறதுனால நம்ம நாக்கு சுழன்று பயிற்சி பெறுவதற்காக இது கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி, வணக்கம்.